Trick number 38, number of spectral lines observed. இப்ப ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம்ல ஒரு பர்டிகுலர் எனர்ஜி லெவல்ல இருந்து ஒரு எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆகும்போது அதனால கிடைக்கக்கூடிய நம்பர் ஆஃப் லைன்ஸ் எவ்வளவு அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதான் நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் அப்சர்வ்ட் அப்படிங்கிற இந்த கான்செப்ட். இது வந்து பாருங்க, ஒரு பர்டிகுலர் லெவல் nth லெவல்ல இருந்து nth குவாண்டம் ஸ்டேட்ல இருந்து ஒரு எலக்ட்ரான் நமக்கு கிரவுண்ட் லெவலுக்கு வருது. சரியா? வரும்போது நமக்கு எமிட் பண்ணக்கூடிய நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ்க்கான ஃபார்முலா என்னன்னா n × n-1/2. இதுதான் இதுக்கான ஃபார்முலா. இப்போ வந்து பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள். ஒரு தேர்ட் லெவல்ல இருந்து எலக்ட்ரான் வந்து கிரவுண்ட் லெவலுக்கு தேர்ட் லெவல்ல இருந்து கீழே ஷிஃப்ட் ஆகுது. ஷிஃப்ட் ஆகும்போது எவ்வளவு நம்பர் ஆஃப் லைன்ஸ் பாசிபிள் அப்படிங்கறத கேட்பாங்க. அப்ப என்னோட வேல்யூ 3 கொடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு ஃபார்முலா என்ன? 3 × 3 - 1 / 2. அப்ப என்ன சொல்லலாம்? 3 × 2 / 2னா நமக்கு 3 லைன்ஸ் தான் இதுல பாசிபிள். ஒருவேளை ஃபோர்த் லெவல்ல இருந்து நமக்கு இந்த டிரான்சிஷன் நடக்குது அப்படின்னா 4 × 3/2 அப்படின்னு போட்டோம்னா நமக்கு என்ன ஒரு 6 லைன்ஸ் பாசிபிள். இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் நமக்கு ரிப்பீட்டடா நிறைய தடவை கேட்கறாங்க. ஒன்னு டைரக்டாவே இந்த nth லெவல் கொடுத்துருவாங்க, இல்லனா இந்த nth லெவலை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரி, இந்த nth லெவலை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் வந்து எவ்வளவு இருக்குறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கான ஃபார்முலா வந்து பாருங்க, n × n-1/2. இந்த பேஸ்ல, இந்த கான்செப்ட் பேஸ்ல உங்களுக்கு क्वेश्चन பிராக்டிஸ் வேணும்னா என்ன பண்றீங்கன்னா T38 அப்படிங்கிற கோட் போட்டு உங்களோட நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட 9750771755 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான பிராக்டிஸ் क्वेश्चंस கிடைக்கும்.